ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி ஊற்றக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் டானிக், அது மட்டும் இல்லாமல் செடிகளை பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பூச்சி விரட்டியாகவும் நம்ம அதை பயன்படுத்தலாம். அது நீங்கள் பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நான் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்குது. நான் ஏற்கனவே பூச்சி விரட்டிக்காக ஒரு சில மூலிகை இலைகளை பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க, இந்த இலைக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி அழகாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த இலைகள்லாம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இலைகள்லாம் இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு பொருளை பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ குடிச்சிட்டு இருப்பீங்க. அந்த கபசுர குடிநீரை பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் ரெடி பண்ணலாம். அதே சமயத்தில் செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய டானிக்காகவும் ரெடி பண்ணலாம். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சலாம். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். நம்ம கபசுர குடிநீர் குடிச்சிட்டு அதனுடைய சக்கை மீந்திருக்கும் இல்லையா, அந்த மீந்த சக்கையில் ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் மறுபடியும் விட்டுருங்க. ஏன்னா அதில் அந்த சக்கையிலேருந்து மறுபடியும் அந்த சாறு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கும். நீங்கள் வேணும்னா கபசுர குடிநீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். நல்ல கசப்புத்தன்மை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த சக்கையை வச்சு பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு. இப்போ இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிங்க. ஏன்னா நான் ஒன்று ஸ்ப்ரே பாட்டிலில் பயன்படுத்த போகிறேன், இன்னொன்று நேரடியாக செடிகளுக்கு எப்படி ஊற்றினாலும் சொல்கிறேன். இப்போ நேரடியாக செடிகளுக்கு எப்படி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே தோட்டத்துக்கு போயிடலாம். இப்போ ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இலைகள் உதிர்ற மாதிரி இருக்கும், மஞ்சள் படிந்த, இல்லைன்னா கருப்பு போல் அங்கங்கே திட்டு புள்ளி புள்ளியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகளில் ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது, வேர்பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்தும் கிடைக்கும். அந்த வேர்பூச்சிகள் இருந்தாலும் அந்த வேர்பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடும். இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். கசடு மட்டும் அடியில் தங்கியிருக்கு. கசடை ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை மண்ணை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மண்ணை எப்படிக்கா கலந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணை அடியோட வேரோட எப்பயுமே கலந்து விடக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை மண்ணை இப்படி மேல் நோக்கி நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த மண்ணுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இதனால செடி நல்ல செழித்து வளரும், நல்ல மொட்டுக்கள் வைக்கும், நல்ல பூக்களும் பூக்கும். இது நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால எப்பவுமே வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை மண்ணை ஒரு முறை நீங்கள் நார்மலாகவே கிளறி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக செடியை நல்லா தழைத்து வளரும். அடுத்ததா இதை நம்ம எப்படி ஒரு பூச்சி விரட்டியா எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு மல்லி செடியில் காமிக்கிறேன். மல்லி செடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தா மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இது முல்லை. இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதே மாதிரி தான், ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணால் போதும். நீங்கள் தண்ணி நிறைய கலக்கணும் கிடையாது. கொஞ்சம் கசப்பு தன்மை கூட இருந்தாலே போதும். ஒன்றும் இல்லை, இதில் ஆடாதொட, துளசி, கற்பூரவல்லி, நொச்சி இலை, வேப்ப இலை, அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் நிறைய ஒரு 16 மூலிகைகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இன்றைய விவசாயிகள் வேலிக்காத்தானாக பயிரிடக்கூடிய எல்லா வகையான மூலிகையுமே இதில் கொஞ்சம் இருக்குது. இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த செடிகளுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். செடியும் நல்லா தழைத்து வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அந்த இலைக்கெல்லாம் எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லார் வீட்லையுமே இப்போ ரொம்ப இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா மூலிகையினுடைய கசப்புத்தன்மை, அதனுடைய இலையினுடைய ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியுமே வராது. பூச்சி தாக்குன பிறகு தான் இதை ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. பூச்சி தாக்குதலுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா எதிர்காலத்தில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் அந்த செடி நல்லா தழைத்து வளரும். எப்பவுமே பூச்சி தாக்குனதுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்துறதை விட அதுக்கு முன்னாடி நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த செடி நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். இது காய்கறி செடிகளுக்கும் ஊற்றலாம். நான் உதாரணத்துக்கு கத்திரி செடி, வெண்டை செடி, கொத்தவரங்காய் செடி, இது எல்லாத்துக்குமே ஊற்றுறேன். பழச்செடிகளுக்கும் ஊற்றலாம். எலுமிச்சை, மாதுளை, இந்த மாதிரி பழச்செடிகளுக்கும் ஊற்றலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ரோஜா செடிக்கு ட்ரை பண்ணேன், பச்சை மிளகாய் செடிக்கு ட்ரை பண்ணேன். பர்சனலாக பச்சை மிளகாய் செடிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த இலை சுருட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. மொட்டு வரும்போது அந்த மொட்டு கொட்டி போயிருந்தது. அந்த சமயத்தில் அந்த மண்ணுக்கும் ஊற்றினேன், அதே சமயத்தில் செடிகளுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணேன். வாரத்தில் 2 முறை பண்ணேன். அதாவது 2 நாள் விட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பண்ணேன். வாரத்தில் 2 முறை பண்ணேன். ரொம்ப அருமையாக ஒரே வாரத்தில் அந்த செடி நல்லா தெளிவடைஞ்சுது. நல்ல மொட்டுக்களும் கொட்டாமல் நல்ல காயும் சூப்பராக பிடிக்க ஆரம்பிச்சுது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பெருசு பெருசாக காய்ச்சிருப்பாங்க. குண்டு மிளகாய் இது நல்லா காரசாரமாக இருக்கும். இது
அதுக்கு அடுத்ததாக ரோஜா செடிக்கு ட்ரை பண்ணேன். ரோஜா செடி வந்து ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா 16 பூக்கிட்ட பூத்துது அட் டைம்லே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.